நல்ல காரசாரமாக செட்டிநாட் ஸ்டைல் முட்டை குழம்பு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். எப்படியோ ஒன்று டெய்லி ஒரு முட்டையாவது நான் சாப்பிட்ருவேன்னு சொல்கிறவங்களாம் யார் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த முட்டை குழம்புக்கு இப்போ நான் வதக்குற இந்த மசாலா ஸ்லோவாக நீங்கள் வதக்கி எடுக்கிறதுல தாங்க வாசனையே. அப்புறம் முக்கியமாக இந்த தேங்காய் நம்ம வறுத்து எடுக்கும் போது நல்லா ப்ரௌன் ஆகணும். அதை தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு டீட்டெயில் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ அதே தவால ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இது கூட 2 வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளியும் ஒன்றும் பாதியமா மிக்சியில் அடிச்சு சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலா கூட 2 கப் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிட்டு இன்னும் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் கொதிச்சா இந்த மாதிரி எண்ணெய் அழகா பிரிஞ்சு வரும். இப்போ இதுல அவிச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இது வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு, எனக்காக ஸ்பெஷலாக 2 முட்டையை நான் உள்ளே அப்படியே உடச்சு ஊற்றிப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. ஓபன் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணி பாருங்களா, அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இந்த சண்டே அதுவுமா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். அப்படி